Good morning everyone. We have to learn about second standard computer class. Today I am going to explain lesson 3. Third lesson listening teach பண்ண போறேன். Shall we start ma? What is the name of the third lesson? Healthy computer practices. What is the name of the third lesson? Healthy computer practices. First one, take proper precautions while using a computer. இப்போ நம்ம வந்து system use பண்றோம் அப்படினா take proper precautions. சில முக்கியமான precautions வந்து நம்ம எடுத்துக்கணும் while using a computer. என்னன்னு பார்க்கலாம். Let's see. Okay. Maintain good posture while using a computer. First thing, maintain good posture while using a computer. Next, computers can be both fun and helpful. Computers can be both fun and helpful, but it is not good to use a computer continuously for long periods of time. But it is not good to use a computer continuously for long periods of time. ரொம்ப நேரம் சிஸ்டம்ல இருக்கக்கூடாது. உட்காரணும், நம்ம ஒர்க் பண்ணணும், பட் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கண்டினியூஸா இருந்தோம் அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் குட். ஓகே, கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி போத் ஃபன் அண்ட் ஹெல்ப்ஃபுல். ஃபன்னாவும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஜாப் ஓரியன்டா. பட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கண்டினியூஸா உட்காரக்கூடாது. இட் இஸ் நாட் குட். ஓகேவா? It might strain the eyes and cause backache. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கண்டினியூஸா நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கண்ணு வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரெயின் ஆகும், கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் போன் பெயின் வந்து அதிகமா ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. Good posture, care and exercise are keys to enjoying many activities, including working on a computer. Good posture, care and exercise are keys to enjoying many activities, including working on a computer. So நம்ம வந்து சிஸ்டம் ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான பொசிஷன்ல உட்காந்துருக்கோமா, அப்புறம் வந்து நம்ம ஒரு லிமிட்டட் டைம் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து வேற வேலையை பார்க்க போவோம். ஸோ அந்த கண்டினியூஸா சிஸ்டம்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐ ஸ்ட்ரெயின் ஆகும், அப்புறம் பாத்தீங்கன்னா பேக் போன் பெயின் வரும், அந்த மாதிரி ஸ்ட்ரெயின்லாம் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் இதுல இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா சம் எக்ஸசைஸ் டூ இட். எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுல இருந்து ரிலீஃப் ஆயிடலாம். ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஒரு பாய் ஒரு கேர்ள். பாருங்க, பாய் என்ன பண்றாங்க, சிஸ்டம்ல ஒர்க் பண்றாங்க, அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க விளையாட போயிருந்தாங்க. பட் கேர்ள் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம்ல ஒர்க் உட்காந்துருக்காங்க, மறுபடியும் சிஸ்டம்ல கண்டினியூஸா உட்காந்துருக்காங்க 9:30 ஆயும். பட் 10 o'clock ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆகுது, கண்டினியூஸா சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஐ வந்து கண்ணு வந்து வலிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா சிஸ்டம்ல இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு 1/2 hour நம்ம ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து கேம்ஸ் விளையாட போயிடணும். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இல்ல மற்ற ஒர்க் ஏதாவது இருந்தா பார்க்கலாம். பட் சிஸ்டம்ல கண்டினியூஸா இருக்கும்போது அந்த மாதிரி கண்ணு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். சரியாமா? நெக்ஸ்ட் பாருங்க, children should not use computers for more than 1 hour per day. Children should not use computers for more than 1 hour per day. ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 hourக்கு மேல ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. This can be in 2 sessions. இந்த 1 hour எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 sessions. ஃபர்ஸ்ட் வந்து 1/2 hour each and அது 1/2 hour தான் ஒர்க் பண்ணணும். இந்த பையன் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அந்த தம்பி ஒர்க் பண்ணாங்க இல்லையா, ஒரு 1/2 hour ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் லீவ் ஆயிட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 hour ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸா ஒர்க் பண்ணக்கூடாது. சரியா? அதான் கொடுத்துருக்காங்க. Children should not use computers for more than 1 hour per day. This can be in 2 sessions of 1/2 hour each and preferably for educational purposes. இந்த 1/2 hour நம்ம எதுக்காக தான் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்? எஜுகேஷனல் பர்பசஸ். அதாவது படிக்க வேண்டியது இருக்கு, நோட்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி பர்பஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த 1/2 hour நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? கண்டினியூஸா கேம்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி இருக்கக்கூடாது. சரியாமா? 1 hour இருக்கணும். அந்த 1 hour எப்படி எடுக்கணுமா, 1/2 hour ஈச், கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, while using computers we should remember the following things. While using computers we should remember the following things. சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்ன திங்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், be safe. What is the first one ma? Be safe. A computer works on electricity. A computer works on electricity. Ask the teacher every time you want to turn the computer on or off. Ask the teacher every time you want to turn the computer on or off.
இப்போ சிஸ்டம் வந்து ஆன் பண்றதுனாலும் சரி ஆஃப் பண்றதுனாலும் சரி டீச்சரோட ஹெல்ப் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டீச்சர் வந்து பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா நீங்க கரெக்டா பண்றீங்களான்னு கைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா கூட மிஸ் வந்து ஆன் பண்ணுவாங்க ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேவா? If your wire has come out, ask your teacher to put it back. இப்போ ஏதாவது ஒயர் இருந்தது அப்படின்னா மிஸ்ஸை கூப்பிட்டு மிஸ் இந்த ஒயர் வெளியே இருக்கு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒயர் எடுத்து இன்செர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒயர் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. சரியாமா? இப்போ நம்ம லேபுக்குலாம் வரோம், லேபுக்குலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ் வந்து சிஸ்டம் ஆன் பண்ணி கொடுத்து உட்காந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸோ ஏதாவது நீங்க ஒயர் வெளியே வரதை பார்த்தீங்கன்னா என்னைய கூப்பிட்டு சொன்னீங்கன்னா மிஸ் வந்து என்ன பண்ணுவேன், அந்த ஒயரை ரிமூவ் பண்ணிடுவேன். நீங்க ஆனால் அந்த ஒயர் எதுவும் தொடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. Do not pull or play with any of the wires connected to the CPU. Do not pull or play with any of the wires connected to the CPU. என்ன செய்யக்கூடாதான்? புல் ஆர் பிளே. அந்த ஒயரை வச்சு நம்ம எதுவும் விளையாடக்கூடாது, இழுக்கக்கூடாது, இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. சிபியூல கனெக்ட் ஆயிருக்க ஒயரை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இழுக்கக்கூடாது, அதுல போய் எதுவும் விளையாடக்கூடாது. சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு அப்படியே வரணும். ஓகேவா? வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம செய்யக்கூடாது. நெக்ஸ்ட், do not put your fingers into any slot. எந்த ஒரு ஸ்லாட்லயும் என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய ஃபிங்கர்ஸை வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. விளையாட்டுத்தனமா நிறைய பசங்க பண்ணுவீங்க, ஆனா அப்படி செய்யக்கூடாது. சரியாமா? நெக்ஸ்ட், கீப் அ கரெக்ட் போஸ்டர். கீப் அ கரெக்ட் போஸ்டர் அது உங்களுக்கே தெரியும். பாருங்க, கீப் யுவர் சேர் அட் எ ப்ராப்பர் ஹைட். சேர் ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர் ஹைட்ல இருக்கணும். கீப் அ ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மானிட்டர். கீப் ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மானிட்டர். Do not press your finger on the mouse for a long time. So keep proper distance from the monitor. அதாவது சிஸ்டம் அந்த மானிட்டருக்கும் நீங்க உட்கார்ந்துக்க சேர் இதுக்கும் வந்து ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். Do not press your finger on the mouse for a long time. இப்போ நீங்க மவுஸ்ல வச்சுதான் நீங்க ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுவீங்க, அப்படிதானேமா? ஸோ ரொம்ப நேரமும் அந்த மவுஸ்ல கை வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் கை வலிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ ரிலீஃப் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட், keep it clean. Keep it clean. Keep the computer and its nearby area clean. எப்போதுமே சிஸ்டம் நம்ம எப்படி வச்சுக்கணும், நீட்டா வச்சுக்கணும். ஆல்சோ அந்த சிஸ்டம் நியர்பை ஏரியாவையும் நம்ம கிளீனா வச்சுக்கணும். ஓகேவா? Keep the computer and its nearby area clean. Cover the computer when it is not in use. Cover the computer when it is not in use. யூஸ் பண்ணாத டைம் நம்ம என்ன பண்ணிக்கணும், சிஸ்டமா கவர் பண்ணி சேஃபா வச்சுக்கணும். Do not eat or drink near the computer. Do not eat or drink near the computer. கம்ப்யூட்டர் கிட்ட வச்சுட்டு சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், கீப் அ கரெக்ட் போஸ்டர். அது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், ஷேர் ஈக்குவலி. It is for everyone. It is for everyone. In school, you need to share the computers with your friends. In school, you need to share the computer with your friends. இப்போ நம்ம ஸ்கூல்ல லேப்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிஸ்டம்ல மிஸ் வந்து 2 பசங்க 3 பசங்க சேர்ந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த டர்ன் வரணும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ஸோ ஒருத்தவங்க மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடாது. ஷேர் ஈக்குவலி, ஒவ்வொருத்தருக்கும் பை சான்ஸ் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட், everybody should get an equal chance to learn and play. மிஸ் சொன்ன மாதிரி பாருங்க, everybody should get an equal chance to learn and play. Do not disturb others by playing loud music. அதில் உள்ள ஸ்பீக்கர் ஆன் பண்ணி லவுடா சவுண்ட் எல்லாம் வச்சீங்க அப்படின்னா மற்ற பசங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி லவுட் மியூசிக் வந்து வைக்கக்கூடாது. சரியா? இவன் வீட்லயுமே நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ரொம்ப லவுட் மியூசிக் வைக்கக்கூடாது. சரியாமா? பாருங்க, ஷேர் ஈக்குவலி. It is for everyone. In school, you need to share the computers with your friends. கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல கண்டிப்பா லேப் இதுலலாம் ஒர்க் பண்ணும்போது, ஸ்கூல்ல லேப்ல ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணணும். Everybody should get an equal chance to learn and play. Do not disturb others by playing loud music. Okay ma? Are you all understand ma? Okay. Next. பாருங்க, some images இருக்கா? First one, keep clean. So the girl வந்து சிஸ்டம் வந்து clean பண்ணிட்டு இருக்காங்களா? Keep the computer and its surroundings area clean. Next one, share equally. Take turns in using the keyboard and mouse. Give space to your classmates while using the computer. So நம்ம லேப்ல ஒர்க் பண்ணாலும் இந்த மாதிரி தான் சேர்ந்து ஈக்குவலா ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணணும். சரியாமா? நெக்ஸ்ட், கரெக்ட் போஸ்டர். இந்த மாதிரி கரெக்டான போஸ்டர்ல உட்காரணும். ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டர் இருக்கும், நீங்க உட்காந்துருக்க போஸ்டர் இருக்கும், கரெக்டான ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து இந்த சேர் வந்து ப்ராப்பர் ஹைட்ல இருக்கணும். ஓகேவா? Keep your chair at a proper height. Maintain a proper distance from the monitor. Break and exercise. Take regular breaks. Take exercise to keep fit.
ஸோ ரெகுலர் பிரேக் நம்ம எடுக்கணும். ஓகேவா? அப்பப்போ எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலீஃபா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, எதெல்லாம் செய்யக்கூடாது? டோன்ட். பாருங்க, do not eat or drink near the computer. மிஸ்ஸாப்ல சொன்ன மாதிரி தான். Do not eat or drink near the computer. Do not disturb others by playing loud music. Do not use the computer in an improper position. Improper position na standing position la பண்ணக்கூடாது. சரியா? Next, do not use the computer for more than 1 hour per day. More than 1 hour வந்து ஒர்க் பண்ணக்கூடாது per day. ஓகேவாமா? Next, correct posture, incorrect posture. Correct posture பாருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்ட் போஸ்டர்ல உட்காரணும். இது வந்து இன்கரெக்ட் போஸ்டர். ஸோ நீங்க உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், யோகாசனாஸ் ஃபார் த ஷோல்டர்ஸ், ஹேண்ட்ஸ், நெக் அண்ட் ஐஸ். இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னோமா, ரெகுலர் பிரேக் எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணா டு கீப் ஃபிட் சொன்னோமா, அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ண போறோம். என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம்? யோகாசனாஸ் ஃபார் தி ஷோல்டர்ஸ், ஹேண்ட்ஸ், நெக் அண்ட் ஐஸ். இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் வந்து யோகாசனா பண்ண போறோம். எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். Let's see. First one, Heguni Norman. What is the first one? Heguni Norman. Yoga exercise for the shoulder. இது வந்து பாத்தீங்கன்னா shoulder exercise மா, elbow bending. நேம் வந்து என்னன்னா Heguni Norman. ஓகேவா? யோகா எக்ஸசைஸ் ஃபார் தி ஷோல்டர். ஷோல்டருக்குள்ள எக்ஸசைஸ் மாதிரி எல்போ பெண்டிங் எக்ஸசைஸ். பாருங்க எப்படி பண்றாங்க பாருங்க. நான் தம்பி அழகா பண்றாங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல கை நீட்டிக்கணும், அப்புறம் வந்து மடக்கிக்கணும், அப்புறம் நீட்டிக்கணும். இதே ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட்டடா நீங்க செய்யணும். ஓகேவா? எல்போ பெண்டிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைட் வைஸ் ஹேண்ட் வந்து நம்ம நீட்டிட்டு என்ன பண்ணணும்? அடுத்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி அப்புறம் நீட்டணும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் Heguni Norman. இது வந்து ஷோல்டர் எக்ஸசைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், முஷ்டிகா பந்தனா. வாட்ஸ் தி நெக்ஸ்ட் ஒன்? முஷ்டிகா பந்தனா. இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கிளச்சிங். இது வந்து என்னதுமா? ஹேண்ட் கிளச்சிங். பாருங்க, இந்த மாதிரி கையை வந்து நீட்டி மடக்கிறது. ஹேண்ட் கிளச்சிங். முஷ்டிகா பந்தனா. நெக்ஸ்ட் பாருங்க, கிரீவா சஞ்சலான். இது வந்து நெக் மூமெண்ட்ஸ்க்குமா, யோகா எக்ஸசைஸ் பாதி நெக். கிரீவா சஞ்சலான். பாருங்க, நெக்க இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட்டடா செய்யணும். ஓகேவா? இதுக்கு பேர் என்னதுமா? கிரீவா சஞ்சலான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, யோகா எக்ஸசைஸ் ஃபார் த ஐஸ். ஐஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாமிங். பாமிங்னா என்னது? இந்த மாதிரி கையை ரெண்டையும் நல்லா தேய்ச்சி கண்ணில் வைக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பாமிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளிங்கிங். இந்த மாதிரி கண்ணை மூடி முழிக்கிறது. பிளிங்கிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி எ கேட் மாதிரி கண்ணை இப்படி பொதி முழிக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. புக்ல இருக்கு, பார்த்து அதை செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பென்சில் எக்ஸசைஸ். பென்சில் எக்ஸசைஸ்னா ஒன்றும் இல்லை. ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இந்த பென்சிலை வச்சுட்டு நம்ம அப்படி பார்க்கணும். அப்புறம் வந்து பக்கத்துல க்ளோஸ்ல வச்சு பார்க்கணும். அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ்ல வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட்டடா நீங்க செய்யணும். சரியாமா? நெக்ஸ்ட் பாருங்க, பவுன்ஸ் த பால். இந்த மாதிரி பாலை வந்து 2 ஹேண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம பாலை வந்து இந்த மாதிரி நம்ம விளையாடணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து அதிகமாகும். இப்படி செய்யும் போது நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாகும். ஸோ இதுக்கு நேம் என்னமா? பவுன்ஸ் த பால். ஓகேவாமா? நெக்ஸ்ட், ஸோ எல்லாம் பார்த்துட்டோம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக செஞ்சு பாருங்க. இப்போ வந்து I hope you all understand what I said the concept today. So I am going to explain this concept with one animation video ma. So all of you watch this video fully. We will meet next class. Thank you. Using computers, do's and don'ts. In this lesson, you will learn the correct way of using computers. Guidelines while working on the computer. Be safe, it works on electricity. Be gentle, it is delicate. Keep it clean, it is sensitive to dust. Keep a correct posture, it can cause injury. Share equally, it is for everyone. Taking turns while sharing the computers. Be safe. There are so many wires attached to the CPU. CPU wire is plugged into the electrical socket. So, we should be careful.
Do not touch the wires when the power button and computer is on. Ask the teacher every time you want to turn the computer on or off. If the wire has come out, ask your teacher to put it back. Do not pull any wires connected to the CPU. Do not push the computer table. It disturbs the wire connections. Do not put your fingers into any slot. Be gentle. A computer is a delicate machine. Always press the keys of the keyboard gently. Do not bang hand on the keyboard. Do not pull parts away from the computer. Keep it clean. Keep the computer and its nearby area clean. Do not eat or drink near the computer. Always keep the mouse on the mouse pad. Hold the mouse properly. If you click the mouse button continuously, then it will become faulty. Keep a correct posture. When you are using a computer, your posture is very important. If you sit very close to the monitor, you will not be able to see the screen clearly and your eyes will start hurting. Keep your chair at proper height. Always sit straight in your chair. Keep a proper distance from the monitor. Share equally. It is good that you are taking turns in using the computer. In school, you have to share computers with your friends. Everybody should get an equal chance to learn and play. Take turns for using the keyboard and the mouse. Give the space to your classmates while they are using computers. Do not disturb others by playing loud music. Do's and don'ts of Computer Lab. To protect our computers, we must act properly in the computer lab as well as at our home. All the students should follow certain rules in the computer lab. Always go in a queue to enter the computer room. Walk in quietly. Remove your shoes before entering the computer lab. Do not make noise in the computer lab. Maintain silence. You should keep your computer lab clean. Do not throw papers in the computer lab. Listen to your teacher carefully and follow the instructions to work on the computer. Do not run in the computer lab to talk with your friends. Always ask your teacher before going. Computer should always be switched off when not in use. Keep the computer system covered when not in use. Now you know. Follow safety rules while using computer. Follow guidelines for maintenance of the computer. Be sensitive to the needs of other users. Behave properly in computer lab. Always listen to your teacher carefully.